ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சீர்காழி பொண்ணு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே டக்குன்னு ரெடி ஆகிற மாதிரி ஈஸியான பாசிப்பருப்பு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ப மஞ்சள் தூள், 3 வரமிளகாய், தாளிப்புக்கு தகுந்த கடுகு, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து நான் வெட்டி வச்சுருக்கேன், பெரிய சைஸ் தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை, 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்ச வெங்காயம், வெட்டி வச்ச தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் மிளகை உடச்சி சேர்த்துருக்கேன், நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நான் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். நான் குழம்பு பதத்துக்கு வைக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரசம் மாதிரி வேணால் கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்த பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு 3 விசில் வச்சுக்கோங்க. பருப்பு குழஞ்சிடவே கூடாது. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை எடுத்து இப்படி கையால் நல்லா கசக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும், கொஞ்சம் கூட குழையக்கூடாது. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, ஜீரகம், வரமிளகாய், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பாசிப்பருப்பு குழம்பு தயார். செம்மையாக இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இதை சாப்பாட்டுக்கு சேர்த்துக்கிறத விட தோசைக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸ்கூல்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு செம்மையாக இருக்கும் செஞ்சு கொடுக்கறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம சீர்காழி பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.